மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசி. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. அடுத்த வசனம் வாசிங்க. அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபோனிகேயா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். எதுக்கு இதை வாசிக்க சொன்னேன்னா, இந்த இடத்துல இன்னொரு காரியத்தையும் நீங்க ஒரு சின்ன காரியத்தை மத்தேயுல இருக்கு, அது நீங்க சேர்த்து வாசிச்சாதான் இது புரியும். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். ஒரே சம்பவம் தான். மார்க்கில் பார்த்தீங்கன்னா அவ்விடங்களில் குடியிருக்கிற கிரேக்க தேசத்தாளாகிய அவ கிரேக்க தேசத்தில் குடியிருக்கிறவ, அவ்வளோதான். அந்த கிரேக்க தேசத்தினுடைய சிட்டிசன் அவ. ஆனால் இனத்தில் அவ எந்த ஊர்க்காரின்னு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது கானானிய ஸ்திரீ. அப்படிதானே இருக்குது. நீங்கள் அது எப்படிங்க எனக்கு புரியலையே அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொர்தெகாயை பற்றி ஒரு வசனம் சொல்லியிருக்கோம். அதை சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கு தான் அதை சொல்கிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் மொர்தெகாயை பற்றி ஒரு காரியம் சொல்லப்படும். 5வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனியனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகா என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். யார் இருந்தா? ஆனா அவன் எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம் வேற, யூதா கோத்திரம் வேற. ஆனா வசனம் என்ன சொல்லுது? பென்யமீன் ஆகிய கீசின் குமாரனாகிய மொர்தெகா என்னும் ஒரு யூதன். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இருந்தவங்க அத்தனை பேரும் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். டோட்டலா இவங்கெல்லாம் யூதர்கள், அவ்வளவுதான். அந்த யூதர்கள்ல இவன் என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். அதைத்தான் அவங்க சொல்றாங்க. இப்பவும் நம்ம இஸ்ரவேல்காரங்களை என்னன்னு சொல்றோம்? யூதர்கள். அங்க இருக்கிற அத்தனை பேரும் யூதர்கள். ஆனா அதுல 12 கோத்திரம் இருக்கு. அதே மாதிரி தான் எல்லா கோத்திரத்துக்கும் மொத்தமா யூதான்னு பேரு. அதுக்குள்ள இருக்கிற அவன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? அதே மாதிரி தான் இங்க வசனம் சொல்லுது, இவள் கிரேக்க தேசத்தால், அதாவது கிரேக்க தேசத்தில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ. கானானுங்கிறது வேற ஊரு. கிரேக்க இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு போய் கனடாக்கு போய் சிட்டிசன் வாங்கிடுவாங்க. இப்போ அவங்க அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் யார்? அவங்க கனடாக்காரங்க. ஆனால் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் தெரியுமா? கனடாவில் இருக்கிற தமிழர்கள் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி தான். எதுக்கு இவ்வளவு தெளிவா உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த ஸ்திரீ என்ன ஸ்திரீ? கானானிய ஸ்திரீ. இப்போ இந்த ஸ்திரீ போய் இயேசுகிட்ட என்ன கேட்கிறா அப்படின்னு கேட்டா, ஆண்டவரே, என் பிள்ளை கொடிய வியாதிப்பட்டிருக்கிறாள். இந்த சம்பவம்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு அதில் ரொம்ப எதுக்கு இதை எடுக்கிறோன்னா, அந்த ஸ்திரீ இயேசுவை எப்படி கண்டுபிடிக்கிறா பாருங்களேன். அவர் எப்படி இருந்தாராம். அந்த 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் வாசிங்க பார்ப்போம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று. ஒரு வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சு இருக்கிறாரு. மறைவாயிருக்க விரும்பியும் ஒரு வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சு உள்ளுக்குள்ள இயேசு இருக்கிறாரு. வசனம் சொல்லுது மறைவாயிருக்க கூடாமல் போயிற்று. அந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ அவரை கண்டுபிடிச்சு விட்டா. தேடி என்ன பண்ணிட்டா? இப்ப இயேசு பப்ளிக்கா நிக்கும் போது இவ போய் கேட்கல. இயேசு பப்ளிக்கா நிக்கும் போது ஒரு அம்மா வஸ்திரத்தை தொடுது, நமக்கு தெரியும். பப்ளிக்கா நிக்கும் போது சமாரிய ஸ்திரீ வந்து பேசுது, தெரியும். ஆனா இது அப்படி அல்ல. இயேசு ஒரு வீட்டுக்குள் மறைந்து இருக்கிறார். வீட்டுக்குள்ள இருக்கிற இயேசுவை ஒரு அம்மா தேடி போய் கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்சு இப்ப இந்த அம்மா கேட்குது இயேசுவை பார்த்து, என் மகள் என்னவாயிருக்கிறாள்? பிசாசால் அகப்பட்டிருக்கிறாள். எல்லாருக்கும் கேட்ட உடனே சாதாரணமா வந்து கேட்டாலே இயேசு ஒரே வார்த்தை சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவார் தெரியுமா? விடுதலையாக கடவுது, வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த இடத்துல இயேசு உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். அவகிட்ட என்ன சொல்றாரு? முந்தி பிள்ளைகள் சாப்பிட வேண்டியதா இருக்கிறது. இங்க சொல்லுவார் 7ஆம் அதிகாரத்துல 27வது வசனம், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இதை கேட்ட உடனே நிறைய பேரு இயேசுவை வேற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன், நம்ம ஆண்டவருடைய ஞானம் அனர்ந்த ஞானம், அது அளவிட முடியாதது. இயேசு ஒரு வார்த்தை பேசும்போது அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா? இந்த யாரை கேட்டாலும் உடனே அற்புதம் செஞ்சு அனுப்புற ஆண்டவர் இவகிட்ட ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு. முந்தி பிள்ளைகள் என்ன ஆகட்டும்? திருப்தி ஆகட்டும். அடுத்த ஸ்டேட்மெண்ட், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து
நாய்க்குட்டிகளுக்கு போடுவானே. என்ன நாய்க்குட்டின்றீங்க? என்னங்க அற்புதம், இயேசு சுகம் தருவார்னு சொல்றீங்க, வந்து நின்னா நாய்க்குட்டின்றாரே. இல்லைங்க, இயேசுக்கு பின்னாடி அப்படி ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த அம்மா வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா கானானிய ஸ்திரீ. யாரு? கானானிய ஸ்திரீ. ஏன் இந்த அம்மாவை பார்த்து நாய்க்குட்டின்னாரு? இந்த அம்மாவை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? நாய்க்குட்டிகளுக்கு போடுவது. அப்ப நாய் யார் இதுல கண்டுபிடிக்கணும். இவங்க நாய்க்குட்டினா நாய் யாரா இருக்கணும்? கானான். யாரா இருக்கணும்? கானானா இருக்கணும். கானானுக்கு அப்பா யாரு? காம் தான் கானானுடைய அப்பா. காம் என்ன வேலை பார்த்தவன்? தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து வெளியே சொன்னவன் அவன் தான். அந்த நிர்வாணத்தை வெளியே சொன்னான் இல்லையா, அதுக்கு வந்து எபிரேய மொழியிலையும் கிரேக்க மொழியிலையும் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நாய்த்தனம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஒரு ஆணோடு ஆண் புணர்வதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அது. அதனால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா நாய்த்தனம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நாய் வேலை பார்த்தவன் யாரு? காம். இப்போ நோவா திராட்சரசம் குடி அந்த வெறி தெளிந்து எழுந்துன்னு இருக்கு. எழுந்து யாரை சபித்தார்? யாரை சபித்தார்? கானானை சபித்தார்னு இருக்கு. இப்போ அந்த இடத்துல அப்பாவுடைய நிர்வாணத்தை பார்த்து வெளியே சொன்னவன் யாரு? பையன். ஆனா நோவா சபிச்சது யார? பேரனை, கானானை. அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன் கானானை சபிச்சாருன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்து அப்படின்னு இருக்கு. நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்து. அப்போ குடிவரி தெளிஞ்ச உடனே ரொம்ப தெளிவா நோவாவுக்கு தெரியுது, இப்ப நான் என்னதான் என் பையனை சபிச்சாலும் அந்த சாபம் அவன் தலை மேல நிக்காது. ஏன் நிக்காது? கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒருத்தனை மனுஷனால் சபிக்கவே முடியாது. மனுஷன் என்ன பண்ண முடியாது? சபிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அவனுக்கே அப்படி ஒரு பவர் இருக்குன்னா கர்த்தர் ஆசீர்வச்சவனே, கர்த்தர் ஆசீர்வச்சவனே. ஏன் அவன் ஆசீர்வச்சான்னா அதுக்கும் காரணம் இருக்கு. காரணம் 100 வருஷம் பேழையை அவங்க அப்பா கட்டும் போது கூட சேர்ந்து கட்டி இருக்கிறான். அந்த பேழைக்குள்ள அவனோட கூட இருந்திருக்கிறான். அப்பாவுடைய தரிசனத்தில் அவனும் உண்மையா இருந்திருக்கிறான். ஏதோ ஒரு இடத்துல அவன் தடுமாறிட்டான். தடுமாறின உடனே இப்ப நோவா ஏஞ்சி என்ன பண்ணிட்டாரு? இவனை சபிச்சாலும் சாபம் நிக்காது. அடுத்து யாரை சபிச்சிட்டாரு? பேரனை சபிச்சிட்டாரு. சரி, இப்ப இப்படி வாங்க. அப்பா தப்பு பண்ணாரு, நியாயம். யாரு? காம் தப்பு பண்ணாரு. கானான் என்ன தப்பு பண்ணான்? கானான் தப்பு பண்ண என்ன தப்பு பண்ணான்? ஒன்னும் தப்பு பண்ணலையே. அவங்க அப்பா தப்பு பண்ணாரு. ஆனா இப்போ சாபத்தை வாங்கினது யாரு? அவன் சாபத்தை வாங்கிக்கிட்டான். இப்ப இந்த கானானிய ஸ்திரீ யாருன்னா அப்பாவுடைய சாபத்தை சுமந்து நிற்கிறதான சந்ததி. இவங்க தப்பு பண்ணல, கானானியர்கள் தப்பு பண்ணல, அவங்க அப்பா பண்ண தப்பு இவங்க தலைமையில நிக்குது. எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவங்க சந்ததிக்கு வருமோ, காமினுடைய சாபம் யாருக்கு வந்துருச்சு? அவங்க சந்ததிக்கு வந்துருச்சு. இப்போ கானானியர் யாரு? அந்த ஸ்திரீ யாரு? அப்பாவின் சாபத்தை சுமந்து நிற்கிற ஸ்திரீ. இவ போய் யாருகிட்ட ஆசீர்வாதத்தை கேட்கிறா? இயேசு கிட்ட. இயேசு யார் தெரியுமா? பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்திருக்கிற அப்பா. இப்ப புரியுதா? இவ ஏன் அங்க போய் நிக்கிறதானா, நான் எங்க அப்பாவுடைய சாபத்தை வாங்க நிக்கிறேன். இப்ப இவ சொல்றா, என் பிள்ளை பிசாசு பிடிச்சிருக்கு, என் சந்ததி என்னவா இருக்குது? அகப்பட்டு இருக்கு, டெலிவரன்ஸ் தேவை, நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும்னு போய் நிக்கிறா. நிக்கும் போது இவர் சொல்றாரு, முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். அதோட அர்த்தம் என்னன்னா, முதல்ல நியாய பிரமாணம் முடிவுக்கு வரட்டும், அப்பதான் புறஜாதியாருக்கு சுயாதீன பிரமாணம் பின்னாடி வரும். முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். அதோட அர்த்தம் என்ன? நியாய பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் தான் சுயாதீன பிரமாணத்தினுடைய ஆரம்பமாக இருக்கும். உனக்கு இல்லைன்னு அவர் சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை என்ன? இது இப்ப இல்ல, முந்தி உங்களுக்கு முடியட்டோங்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு கொடுக்க முடியாது? நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. ஏன்னா இது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகள். இதை எடுத்து யாருக்கு கொடுக்க முடியாது? அந்த சந்ததிகளுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, பரிசுத்தம் உள்ளதை யாருக்கு கொடுக்க கூடாது? நாய்களுக்கு கொடுக்க கூடாது. அடுத்து அவர் கேள்வி கேட்டா சூப்பரா, அதெல்லாம் ஓகே தான், இது வசனத்தின்படி பிரமாணத்தின்படி கரெக்டா இருக்கு ஆண்டவரே. அவன் ஒண்ணு வேணான்னு கீழே போடுவான்ல, மேஜையில இருந்து ஒரு துணிக்கை விழும்ல, அதை எங்கிட்ட கொடுத்துருங்க அவன் கேட்டா. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. அப்படிதான் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 28வது வசனம். அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. பெரிதுனா என்ன? விசுவாசம் பெரிதுனா என்ன?
பெருசு அப்படின்றீங்களா? பெருசுனா ஏதோ ஒன்னோட கம்பேர் பண்ணாதான் அது பெருசுன்னு அர்த்தம். ஏதோ ஒன்னோட இதோட இது பெருசுங்க அப்படின்னு அர்த்தம். உன் விசுவாசம் பெரியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேலுங்கிற சந்ததியே விசுவாசத்தினால உருவான சந்ததி. ஆபிரகாம் விசுவாசித்தான், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு, அவன் அதை விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாய் எண்ணினார். அந்த விசுவாச சந்ததி இருக்குதுல்ல, அந்த விசுவாசத்தை விட உன் விசுவாசம் பெரியது. இஸ்ரவேல் விசுவாசத்தில் வந்ததை விட புறஜாதியருடைய விசுவாசம் பெரியது. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெருசு. இப்போ நடந்த விஷயம் என்ன? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எனக்கு கொடுங்க. அவ கேட்கல, துணிக்கே எடுத்து கொடுங்கன்னா கீழே போடுறத. ஆனா இந்த பிள்ளைகள் என்ன பண்ணிருச்சு, இஸ்ரவேல் என்ன பண்ணிருச்சுன்னா, சாப்பிட்டு ஆண்டவர் கொடுத்ததை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கீழே போடுன்னு பார்த்தா அது அப்பத்தையே தூக்கி கீழே போட்டுருச்சு, இயேசுவே தூக்கி கீழே போட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்பிச்ச நம்ம வசனம், நான் தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். நாள் முழுவதும் இஸ்ரவேலுக்கு கரத்தை நீட்டினேன், தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். இப்போ அவங்க துணிக்கைக்கு பதிலாக யாரை தூக்கி போட்டாங்க? இயேசுவையே தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. அந்த நிமிஷம் அந்த சந்ததி விடுதலையாக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அதுதான் கானான் ஸ்திரீக்கு பின்னாடி இருக்கிற விஷயம். கர்த்தர் அதான் அங்க வச்சிருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, நீங்கள் ஏன் இயேசுவை தேடுகிறீர்கள்? போய் வெறும் டெலிவரன்ஸ்க்காக தேடுற ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க. இவ சொல்றா, என் சந்ததி அகப்பட்டு இருக்கிறது. நாங்கள் ஒரு இடத்துல காத்திருக்கிறோம். நாங்கள் 400 வருஷமாய் அடைபட்டிருக்கிறோம், 2000 வருஷமாய் அடைபட்டிருக்கிறோம். நான் இயேசு கிட்ட வரும்போது எதுக்கு வரேன் தெரியுமா? நான் இம்மைக்காக இயேசு இடத்துல வரவில்லை. எனக்கு ஒரு கட்டு இருக்கிறது, நான் கட்டப்பட்டிருக்கிறேன். அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாகி நாங்கள் பிள்ளைகளாக மாற வேண்டும், எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி அவள் வந்து நின்றாள். இன்னைக்கு நம்ம இயேசுவை தேடுறோம். இப்ப இயேசுக்கு எது தேட போறோம்? நம்ம எல்லாரும் இதே தான், இவ்வளவுதான் நம்ம இயேசுவை தேடுறதுக்கு காரணம். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷம். இப்ப நீங்கள் நான் யார் தெரியுமா? லிட்ரலாவே யார் தெரியுமா? உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டா யார் தெரியுமா? காமினுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் நீங்களும் நானும். உலக பிரகாரமா சொல்றேன். இந்த காமுடைய பையன் கானான் தான் இல்லையா? கானானுக்கு இன்னொரு பேர் உண்டு, கருப்பன்னு பேர் உண்டு. என்ன பேர் உண்டு? கருப்பன், பிளாக்ஸ். அந்த கானானியர்கள் சந்ததி தான் பிளாக்ஸ்ன்னு சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கிடைப்பதற்கு அன்னைக்கே ஒரு ஸ்திரீ தேவனிடத்துல போய் விடுதலையை வாங்கி கொண்டு நின்றால், பிள்ளைகளின் அப்பத்தை இல்லை ஆண்டவரே துணிக்கையை கொடுங்கன்னா அவர் கையிலிருந்து அப்பத்தை வாங்கி கொண்டு வந்தார். அந்த அப்பத்தை எடுத்து தான் கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவை தேடுவது எதற்காக தெரியுமா? இம்மைக்காக அல்ல, இந்த உலகத்திலிருந்தே விடுதலையாக்கி மறுமைக்காக, கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்காக. நாம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்காக நிக்கிறோம் பாருங்க. இப்படி போய் நிக்க வேண்டிய நம்மள ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு கையேந்த வச்சுட்டாங்க நீங்க உலகம். இன்னைக்கு அதுதான் டாக்டரின் ஆயிடுச்சு. ஒண்ணுமில்லாத விஷயம், ஒரு 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 1 கோடி ரூபாவே இருக்கட்டுமே, அவ்வளவுதான். அதுக்கு தான் இயேசுவை தேடணும்ன்றான். இதுக்காகவா இயேசு தேட வேண்டியிருக்கு? உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வீடு கொடுக்கறதுக்கு தான் இயேசுவை தேட வேண்டுமா? இல்ல 100 கோடினே வச்சுக்கோங்க, அதை கொடுக்க தான் இயேசுவை தேடணுமா? அதுக்காக இயேசு பரலோகத்திலிருந்து எல்லாத்தையும் விட்டு கீழே வந்து ரத்தம் சிந்தி பலியாகி, பரலோகத்தின் தேவனே உனக்கு செத்தது எதுக்காக? 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கொடுக்கிறதுக்கு. பரலோகத்தின் தேவன் பரலோகத்தை விட்டு வந்து செத்தது எதுக்காக? உங்களுக்கு ஒரு பேரப்பிள்ளையை கொடுக்கிறதுக்கு. ஆண்டவரே உம்முடைய பாடுகளினாலே எங்களுக்கு என்ன எதுக்கு? அந்த பாடுகளினாலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் திரைச்சேலையின் வழியாக பரலோகத்தின் வாசலை திறந்திருக்கிறார். வேதம் சொல்லுது, தன் சரீரம் என்கிற திரைச்சேலையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஏற்படுத்தினார். அன்னைக்கு அந்த அப்பம் நம்ம கைக்கு வந்துச்சு பாருங்க. இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அன்னைக்கு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு தரமாட்டாரு, ஆனா அவரையே நமக்காக தந்த தேவன், அவரையே பிட்டு நமக்காக கொடுத்த தேவன். அந்த சரீரத்தை குறித்து வேதம் சொல்லுது, எபிரேயர் 10:19 சொல்லுது, தன் சரீரம் என்கிற திரைச்சேலையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினபடியினால். அப்ப நீங்களும் நானும் அவருக்கு முன்னாடி எதுக்கு தேடுறோம் தெரியுமா? இந்த பூமிக்குரிய அப்பத்துக்காக தேடல, வானத்துக்குரிய அப்பத்துக்காக தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது. நம்ம எத்தனை பேர் இயேசுவை அப்படி தேடிக்கிட்டு இருக்கிறோம்? அந்த காரியத்துக்காக போய் நிக்கிறோம். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய விடுதலைக்காக போய் நிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எடுத்துக்கோங்க, உலக பிரகாரம் நம்ம பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். பிள்ளைகள் எதெல்லாம் கட்டப்பட்டிருக்குது யோசிச்சு பாருங்க.
உலகத்தில் உள்ளதான ஆசாபாசத்தில் கட்டப்பட்டிருக்குது. ஏன்? சிலர்லாம் பார்த்தோம்னா அப்படி இருக்காங்க, பொசஸ்ட், கட்டப்பட்டிருக்கிறாங்க உள்ளுக்குள்ள. ஆனா மற்றதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. சிலருக்கு பணத்தாசை, அவ்வளோ பணத்தாசை. பிசாசு யோசிச்சு பாருங்களேன். யூதாசு அப்போஸ்தலன், அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடியவன். இயேசு 2 பேரை அனுப்பும்போது அவனும் போயிட்டு வந்தான், அற்புத அடையாளங்கள் செஞ்சாங்கன்னு அவனும் வந்து சாட்சி சொன்னான். ஆனா அவனுக்குள்ள என்ன ஆசை இருந்துச்சு? பொருளாசை, பணத்தாசை. திருடன், பைபிள் சொல்லுது திருடன். இன்னைக்கு இல்லையா? நீங்க மாரல் லைஃப்ல ஓகே, பர்ஃபெக்ட். பணத்தாசை நீங்க பைபிள் முழுக்க எடுங்களேன், எல்லாருக்கும் விடுதலை கிடைச்சிருக்கும். கொலைகாரனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு பைபிள்ல, கொலைகாரனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, விபச்சாரக்காரனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, என்ன பாவம் செஞ்சவனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஆனா அந்த பணத்தாசையில விழுந்தான்ல, அதுல எவனுக்குமே விடுதலை கிடைக்கல. தெரியுமா உங்களுக்கு? முதல்ல பணத்தாசையில விழுந்தவன் கேயாசி, அவனுக்கு விடுதலை கிடைக்கல. அடுத்து பணத்தாசையில விழுந்த சவுல், அவனுக்கு கிடைக்கல. பொருளாசை, அவனுக்கும் கிடைக்கல. அந்த இடத்துல தான் அவர் சொல்லுவார், பொருளாசையை பத்தி சாமுவேல் பேசுவார், அவனுக்கும் விடுதலை கிடைக்கல. அடுத்து கேயாசி, அவனுக்கும் விடுதலை கிடைக்கல. புதிய ஏற்பாட்டில் வாங்க, யூதாஸ் காரியத், அவனுக்கும் விடுதலை கிடைக்கல. அனனியா சப்பீராள், அவங்களுக்கும் விடுதலை கிடைக்கல. யோசிச்சு பாருங்க, நீங்க எதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்ம கண்கள், யோபு சொல்ற மாதிரி தான், என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினான். கரெக்ட், நல்லது, பர்ஃபெக்ட் இருக்கணும், அதுவும் உண்மையா இருக்கணும். ஆனா இந்த பக்கம் பொருளாசை, பணத்தாசை, அடுத்தவர் மேல பொறாம, கொலை பாதகத்துக்கு சமம் கோபம் இருக்கு புதிய ஏற்பாட்டில். நீ யார்? நீ கொலை பண்ணல, ஆனா ஒருத்தனை காரணமின்றி பகைக்கிறியே, அது எதுக்கு சமானமா இருக்குது? கொலைக்கு இருக்கு. ஒரு விசுவாசி உயர்த்தப்பட்டா உனக்கு பொறாம வருது, ஒரு விசுவாசி ஆசீர்வதிக்கப்பட்டா பொறாம வருது, இன்னொரு ஊழியன் உயர்த்தப்பட்டா இந்த ஊழியனுக்கு பொறாம வருது. அவெல்லாம் மேல வந்துட்டான். பொசஸ்ட், கட்டப்பட்டவர்கள். கவனிச்சு கொள்ளுங்கள், வேதம் சொல்லுது, நீ கட்டப்பட்ட சந்ததியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிற. முதல்ல ஓன் டெலிவரன்ஸுக்கு போய் ஆண்டவர்கிட்ட நிக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆண்டவர்கிட்ட, அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இந்த பொருளாசையை ஜெயிக்கிறதுக்கு, நீ ஜெயிக்கிறியா இல்லையாங்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் உன்னையே பண்ணி பார்த்துக்கோன்னாரு. ஒரு சின்ன டெஸ்ட் உன்னையே பண்ணிக்கோ. என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம் தான் இது. இது வந்து பேசிக், அடிப்படை தான், வந்து 1ல் ஆரம்பிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு டிசைட் பண்றீங்க. மளிகை சாமான் கடைக்கு போறீங்க, இல்லை ஏதோ ஒரு கடைக்கு நீங்க போறீங்க, ஷாப்பிங் மாலுக்கு ஒரு பொருள் வாங்க போறீங்க. நேரா போய் நீங்க வாங்கணும்னு நினைச்ச பொருளை மட்டும் வாங்கிட்டு திருப்பி வந்துருங்க, நீங்க பொருளாசையை ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நிஜமா தான் சொல்றேன். நீங்க நேரா போய் என்ன வாங்கணும்னு நினைச்சீங்களோ அதை வாங்கிட்டு வேற எதையுமே வாங்காம திருப்பி வந்துருங்க, நீங்க பொருளாசையை ஜெயிக்க தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வாங்க போன பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி 2 தடவை அந்த கடையை சுத்துவீங்க. இதைத்தான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு சீப்பா போட்டிருக்கான், அந்த பொருள் தேவையில்லை, ஆசை தான் பட்டீங்க. தேவையான பொருள் வாங்க போனது வேற, ஆசைப்பட்டது வேற. உங்க பொருள் ஆசையினுடைய ஆரம்பம் இங்கே தான் ஆரம்பிக்குது. இது உங்களுக்கு நான் சொன்னதில்லை, எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. எந்த கடைக்கு போனாலும் நீ எதை வாங்க போனியோ அதை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. அப்பத்துலேருந்து நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், எதை வாங்க போறேனோ உள்ள போனோன்னு நேராக கேட்பேன், அந்த செக்ஷன் எங்க இருக்குன்னு கேட்பேன். நான் தேடியே போக மாட்டேன் அந்த கடைக்கு, அந்த செக்ஷன் எங்க இருக்குன்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க அந்த செக்ஷன் அங்க இருக்கு, குடு 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 நேரம் அங்கே போயிடுவேன். அந்த பொருளை வாங்குவேன், வாங்கிட்டு கிடு கிடு கிடுன்னு நேராக பே பண்ண வந்துடுவேன். என்ன வேற எதையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க? எதுக்கு? எதுக்கு? நேரா போனோமா, பொருளை வாங்கணுமா. இதை நீங்க ஒரு சின்ன பிராக்டிஸா வச்சுக்கோங்க. நீங்கள் பொருளாசையை ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், இக்னிஷன் மாதிரின்னு சொல்றேன். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அங்க ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் இப்ப நான் எந்த பொருளையுமே எங்குமே எதை வாங்கணுமோ அதை மட்டும் போவேன், வாங்கிட்டு வந்துடுவேன். தேவை உண்டு, பொருள் தேவையை கர்த்தர் இங்க ஒண்ணுமே சொல்லல, பொருள் ஆசையத்தான் சொல்றாரு. தேவைக்கு வாங்குவது வேறு. ஒரு இது வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டு நேரா போயிட்டு கூட எக்ஸ்ட்ராவா 4 பொருள் இருக்கும். அதை விட பெரிய குடும்பம் தெரியுமா? நீங்க வாங்க போன பொருள் இருக்காது, ஆனா எக்ஸ்ட்ராவா 4 பொருள் வரும். வாங்க போன பொருளுங்க அது இல்லை, ஆனாலும் இதெல்லாம் இருந்துச்சு. இது எதுக்கு? இது ரொம்ப நாளா வாங்கணும்னு ஒரு ஐடியா மண்டையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பொருளாசை என்னும் பிசாசு கூடவே டிராவல் ஆகுது. உள்ள வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, கூட டிராவல் பண்ணுது. அதுதான் கூட சொல்லும். இந்த தாவீதை பற்றி சொல்லும்போது
சாத்தான் ஏவினான்னு இருக்கும், புகுந்தான்னு இருக்காது. என்ன இருக்கும்? ஏவினான். பக்கத்துல நின்றுட்டு சொன்னானாமா, இந்த அவங்களை எல்லாரும் என்ன சொல்ல, யார சொன்னுச்சு? தாவீது. தாவீது யாரு? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் முன்பாக வச்சிருக்கிற ஆளுகிட்ட இந்த பக்கத்துல இருந்து பிசாசு சொல்லுது, அவனுங்க எல்லாரும் என்ன சொல்லு அப்படின்னு. எப்போ அந்த பொருளாசை உங்களுக்குள்ள உச்சத்துக்குள்ள வருதோ வேதம் சொல்லுது, சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். யாருக்குள்ள? அப்போஸ்தலனுக்குள்ள. யார் கூட? இயேசு கூடவே இருந்தவனுக்குள்ள. யார் கூட? பரம அழைப்பை தரிசனத்தை பெற்றவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான். கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. அந்த கானானியஸ்திரிக்கு தெரியுது, என் சந்ததி விடுதலையாக்கப்பட வேண்டும், நாங்கள் டெலிவரன்ஸ் அடைய வேண்டும். சபைக்குள்ளே கட்டப்பட்ட ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. சபை விடுதலையாக்கப்பட்ட சந்ததி. நீங்கள் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறதுனால முழுவதும் விடுதலையாட்டிங்க நினைக்காதீங்க. அவர் பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி விட்டார். ஆனால் இன்னும் அநேகருக்குள்ளே பொருளாசை இருக்கிறது, இன்னும் அநேகருக்குள்ளே பணத்தாசை இருக்கிறது, கண்களின் இச்சை இருக்கிறது, மாம்சத்தின் இச்சை இருக்கிறது, ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது. இதோடையே உட்கார்ந்துகிட்டு இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் சந்ததி இதிலிருந்து விடுதலையாக வேண்டும். அல்லேலூயா. கடைசியாய் ஒரு காரியம் வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்கள். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதித்திரமாக, நசரேனா இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றார். ஒரு கூட்டம் இயேசுவை அடுத்து தேடுது. மூணாவது ஒரு கூட்டம். இவங்க எதுக்கு தேடுறாங்க தெரியுமா? வேதம் சொல்லுது எதுக்கு தேடுறாங்களா? இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு, பிடிச்சு கொண்டு போய் அடிப்பதற்காக, இயேசுவை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுவதற்காக, இயேசுவை அவமானப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் தேடிக்கொண்டிருக்கிறது. யார் இந்த கூட்டம்? இத வசனத்தை இப்படி தேடும் போது இந்த யாரை தேடுகிறீர்கள் இதுவும் வந்துச்சு. அப்ப இந்த வசனத்தை தியானிக்கும் போது, ஆண்டவரே இவங்க எதிரிகள், ரோமர்கள். இவங்க இயேசுவை சிலுவையில் அறையறதுக்காக கூட்டிட்டு போறாங்க, அதுக்காக தேடுறாங்க. கூட யூதாசும் தேடிட்டு வரான். இயேசு இங்கே தாங்க இருப்பாரு, இங்கே தாங்க இருப்பாருன்னு தேடிக்கிட்டே வரான். இப்படி வரக்கூடிய இந்த கூட்டத்துக்கும் சர்ச்சில் வரக்கூடிய கூட்டத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அது எப்படி சர்ச்சுக்குள்ள இயேசுவை சிலுவையில் அறையறவங்க இருப்பாங்களா, காட்டி கொடுக்குறவங்க இருப்பாங்களா அப்படின்னா ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். வாசிங்க. எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு, இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் இயேசுவை காட்டி கொடுக்கிற கூட்டம், சிலுவையில் அறையிற கூட்டம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகம் பெற்றவங்க இவங்க எல்லாரும். பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து, எல்லா வருகையை பத்திலாம் நல்லா தெரியும், செகண்ட் கமிங்கை பத்தி தெரியும், அதெல்லாம் நல்லாவே தெரியும். இனி வரும் பலன்களை அறிந்தும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் யாரு? இதெல்லாம் தெரிஞ்சு ஒருத்தன் பின்வாங்க அடைகிறான்ல, இதெல்லாம் தெரியும், நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் இதெல்லாம் இருக்குங்க ஆனாலும் இதை விட முடியாது பாருங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். மறுதலித்து போனவர்கள். வாசிங்க. தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். யார் இந்த கூட்டம்? இவர்கள் குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்கள். இவங்க தான். இப்படி ஒரு கூட்டம் இயேசுவை தேடும், சர்ச்சுக்கு வரும், சபையில் உட்கார்ந்து இருக்கும். ஏன்? ஊழியம் கூட செய்யும். யூதாசும் வந்திருந்தான், ஊழியம் கூட செய்யும், எல்லா வேலையும் செய்யும். ஏன்? நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். யூதாஸ் கையில கர்த்தர் என்ன கொடுத்து வச்சிருந்தாரு? பணப்பைய கொடுத்து வச்சிருந்தார். நம்பிக்கைக்குரியதா இருக்கும். ஆனா இவனுக்கு நல்ல தரிசனம் இருக்கு, நல்ல விஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இவனுக்குன்னு கர்த்தர் பிரத்யேகமான சில காரியங்களை வச்சிருப்பாரு. இவனுக்கும் அது தெரியும். நல்லா கர்த்தருடைய அழைப்பு இவனுக்கும் தெரியும். மத்த 11 சீஷர்கள் என்ன கேட்டாங்களோ அதை இவனும் கேட்டான். 11 சீஷர்களுக்கு இயேசு என்னன்னா வெளிப்படுத்தி கொடுத்தாரோ இவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். எல்லா ஓமைகள் எல்லாரோடையும் பேசினாரோ அந்த ஓமை இவனுக்கும் பேசப்பட்டது. இயேசு கிறிஸ்து என் நாமத்தினால நீங்கள் செய்வீர்கள் சொன்னது இவனையும் சேர்த்துதான். எல்லாம் இருக்கு, நோஸ் வெரி வெல், டேலண்ட் இருக்கு, கிஃப்ட் இருக்கு, அற்புத அடையாளங்கள் போய் செஞ்சுட்டு வந்திருக்கிறான். கர்த்தர் அவன் கேட்டதெல்லாம் அற்புதமா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் கூட இருந்தாலே சந்தோஷப்படுறோம். இயேசு கூட இருந்திருக்கிறான் 3.5 வருஷம். ஆனால்
இவர்கள் மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்கள். என்ன தெரியுமா? இவனுக்கு ஒன்னு மைண்ட்ல ஓடும், இவனுக்கு ஒரு மாம்சத்துல விருப்பம் இருக்கும், இவனுக்குன்னு ஒரு தாட் இருக்கும், இவனுக்குன்னு ஒரு சுயசித்தம் இருக்கும். இதெல்லாம் தெரியும், நல்லா தெரியும் தப்புன்னு கூட. அதான் ஒரு பெரிய பிரச்சனையே, தப்புன்னு தெரியும் நல்லா. ஆனா என்ன செய்வான் தெரியுமா? ஓகே தான், இதெல்லாம் சரிதான். இவனுக்குன்னு ஒரு சுயநீதி இருக்கும். அந்த சுயநீதியை வச்சுக்கிட்டு இவன் சொல்லுவான். எல்லாரும் இப்ப யூதாஸ்க்கு ஒரு வக்காலத்து வாங்குற குரூப் ஒன்னு இருக்கு, ஆன்லைன்ல போய் பாருங்க. யூதாஸ்க்கு வக்காலத்து வாங்குற குரூப் இருக்கு. இந்த குரூப் என்ன செய்யும் தெரியுமா? ஏங்க யூதாஸ் காட்டி கொடுத்தான்? யோசிச்சு பாருங்க. அவன் நல்லதுக்கு தாங்க காட்டி கொடுத்தான். அவன் மட்டும் காட்டி கொடுக்காம இருந்தா ரட்சிப்பு வந்திருக்குமா? இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்களா? அப்படி காட்டி கொடுத்தனால தானே நமக்கெல்லாம் ரட்சிப்பு வந்தது. எதுக்குங்க யூதாஸை எல்லாம் திட்டுறீங்க? அவன் ஒரு தியாகிங்க அப்படின்ற குரூப் ஒன்று இருக்கு ஆன்லைன்ல. அதே மாதிரி சுயநீதி குரூப் ஒன்று உட்கார்ந்துருக்கு. அவனுக்கு ஒரு நீதி இருக்கும், நான் பண்றது சரிதான் அப்படின்னு இருப்பான். ஆனா இவனுக்கு ஒரு விஷன் இருக்கு, இவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு, இவனை கர்த்தர் வேறு பிரிச்சு கூட்டு வந்திருக்காரு, எல்லாம் இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது, இவன் நினைக்கிறதான் இவன் செய்வான். அதை வேற ஒரு பெருமையா சொல்லுவான். அவன் யூதாஸை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, சலாத்தியல் எனப்பட்ட யூதாஸ் காரியோத் எனப்பட்ட யூதாஸ். அவன் அந்த பிரிவை சார்ந்தவங்க எப்படி பயங்கர ஞானமா, ஹைலி டேலண்டடா. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய ஞானம் அதிகமா இருக்கிறதுனால யோசிச்சு செய்வாங்களாம். ஏன் யூதாஸ் இயேசுவை பஸ்கா பண்டிகையில காத்து கொடுத்தான்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு எல்லாராலும் விரும்பப்படுகிறதான ஒரு ஊழியக்காரர், அன்னைக்கு தீர்க்கதரிசியா மக்கள் பார்வைக்கு இருக்கிறதுனால அவர் மேல ரோமர்கள் அன்னைக்கு கை வச்சாங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆகி எருசலேம்ல கலகம் வந்து யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு யூதாஸ் நினைச்சான்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நினைப்பாங்களாம். அப்படி ஒரு ஞானம், சுய ஞானம். அவங்களா யோசிச்சு இப்படி. இவங்க யார் தெரியுமா? கர்த்தர் இவங்க மேல ஒரு திட்டம் வச்சு இவங்களை வச்சிருப்பாரு, இவங்க அவங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருப்பாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகும் தெரியுமா? தப்புன்னு தெரியும், சில விஷயம் நல்லாவே தெரியும், இது பைபிளுக்கு அகைன்ஸ்ட், தேவனுக்கு அகைன்ஸ்ட், மனசாட்சி சொல்லும் இல்ல வேணாம், ஆனாலும் செய்வாங்க. துணிந்து செய்யறவங்க, துணிகரமாய் மனசாட்சியில் சூடுண்டவர்கள். கர்த்தர் தாவீது மேல ஒரு தரிசனம் வச்சிருக்காரு. அந்த நிறைவேற்றத்துக்கு தான் யாரை கூட வச்சாரு? யோபை வச்சாரு. யோபுடைய வேலை என்ன? தாவீதுக்காக யுத்தம் பண்ணுவது, அவனுக்காக பண்ணுவது அல்ல, தாவீதுக்காக பண்ணுவது. ஒரு நாள் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு விஷன் கொடுத்து செய்யும் போது அதற்கு யோவானுக்கு உடன்பாடு, யோபுக்கு உடன்பாடு இல்லை, முடியாதுன்றான். ரிபலிங் ஸ்பிரிட் உள்ள வருது. ஆனா இவன் யாரு? ஆரம்பத்திலிருந்து தாவீதோட கூட வந்தது. ஆரம்பத்திலிருந்து தாவீது கூடவே வந்து ஒரு இடத்துல சொல்றான், தண்ணீர் உள்ள பட்டணங்களை நான் பிடித்தேன், என் பேர் விளங்காதபடிக்கு பட்டணங்களை நீர் வந்து உள்ள பிடிங்கன்றான். அந்த அளவுக்கு டெடிகேட்டட் ஃபெலோ. என் பேர் வந்துடக்கூடாது, தாவீது பேர் தான் வரணும், நான் சிறுகவும் கர்த்தர் பெருகவும், அப்படி டெடிகேட்டடான ஃபெலோ. ஒரு நாள் வருது, அவனுக்கு ஒரு சுயநீதி. தாவீது சொல்றாரு, எனக்கு பின்னாடி சாலமோன் ராஜாவாக மாறுவான். ஏன்னா கர்த்தர் தாவீதுக்கு சொன்னது அது. இவன் பார்த்தான், என்னது சாலமோன் ராஜாவா? அது எப்படி? ஆண்டவர் சொல்வாரு, இது பாரு, தாவீது கிட்ட குறை இருக்கு, அதை நான் தீர்த்துக்கிறேன். பத்சேபால்கிட்ட குறை இருக்கு, நான் தீர்த்துக்கிறேன். சாலமோன் உன் பார்வையில் தகுதி இல்லாதவன், இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். உன் வேலை என்ன தெரியுமா? எப்படி தாவீது ராஜாவாகிறதுக்கு யுத்தம் பண்ணாயோ அதே மாதிரி சாலமோன் ராஜாவாகிறதுக்கும் நீ யுத்தம் பண்ண வேண்டும். இவன் யாரை போய் ராஜாவாக்குறான்? அத்தோனியாவை ராஜாவாக்க பார்க்கறான். யாராக்கணும்? அத்தோனியாவாக்கணும். ஒரு காலத்தில் இவன் தான் அப்சலோமுக்கு பேசினவன், ஒரு காலத்தில் அத்தோனியாவுக்கு பேசுறவன். இப்படி ஒரு குரூப் இருக்கும். இவன் யாரு? பரம ஈவை ருசி பார்த்தவன், தாவீதை அறிந்தவன், பரிசுத்தாவியை பெற்றவன், எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு. ஆனா கர்த்தருடைய தரிசனத்துல ஒரு இடத்துல விலகி மறுதலிச்சு சுய தரிசனத்துக்குள்ள போறவன், யோசிக்கிறவன். ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான், முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒவ்வொரு காலத்திலும் உனக்கு ஒரு சோதனை வரும், கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. உனக்கு இருக்கிற அனுபவம், உங்ககிட்ட இருக்கிற பரிசுத்தாவியினுடையதான வெளிப்பாடு, உங்ககிட்ட இருக்கிற கிஃப்ட், உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட், இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது ஒரு நோக்கத்துக்காக. ஆனா அந்த நோக்கத்தினுடைய முடிவு தேவ தரிசனத்தை நிறைவேற்றுவது. அதுக்கு பின்னாடி தான் நீ ஓடணும். உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு, அதுல நீ தரிசனத்துல ஓடு, தப்பு இல்ல. இன்னொருத்தருடைய தரிசனத்தை மாடிஃபை பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது.
அந்த தரிசனத்தை உங்ககிட்ட கர்த்தர் விளக்கணுங்கிற அவசியமும் கர்த்தருக்கு கிடையாது. அது அவனுக்கு உண்டாது. அது எதுக்கு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்? இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கு, சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம், யூதாஸ் மாதிரி கூடவே இருக்கும், எல்லாம் பார்க்கும். இயேசுநாதரோட தரிசனம் என்ன? சிலுவையில் அறையப்பட்டு ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? விடுதலையை கொண்டு வரணும். இவன் தரிசனம் என்ன? இஸ்ரவேலுக்கு விடுதலை கொண்டு வரணும். இயேசுநாதரோட தரிசனம் என்ன? எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு கொடுத்து வெறும் கை. வசனம் சொல்லுது, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. இவன் தரிசனம் என்ன? இதை வித்து ஒரு 300 பணத்தை வச்சிருந்தா ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கலாமே. இயேசுநாதருக்கு ஆப்போசிட்டான தரிசனம். இன்னைக்கு அப்படி ஒரு குரூப் இருக்கு, கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு, அந்த தரிசனத்தில் ஓடுங்க, முடிவு பரியந்தம் ஓடுங்க. உங்களை ஒரு சில நேரத்தில் ஒருத்தருக்கு உதவியாக கத்தர் வச்சாருன்னா, ஒருத்தருக்கு கீழே வச்சாருன்னா, ஒரு அசிஸ்டண்டா வைக்கிறாருன்னா, அங்க இருக்கிறது நீங்க எதுக்காக இருக்கீங்கன்னா, அந்த தரிசனத்துக்கு கூட ஓடுறதுக்கு தான் கத்தர் வச்சிருக்கிறார். இப்போ நீங்க ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க் பண்றீங்க, எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பெனியோடைய தலைமை என்ன செய்து ஏதா போதுன்னு உங்களுக்கு தேவையா? நீங்க போய் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்த்து அவங்க கொடுக்குற சம்பளத்தை என்ன பண்றீங்க? வாங்கிட்டு வரீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்க புறப்பட்டு வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறீங்க. இல்லையா, நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு தனியா நடத்த போறீங்க. நீங்க அந்த கம்பெனியை மாத்துவீங்களா? இருக்கிற கம்பெனியை அந்த சிஇஓ கிட்ட போய் பேசுவீங்களா? கம்பெனியை மாத்து, பைலாவை மாத்து, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மாத்து சொல்லிட்டு இருப்பீங்களா? அவன் சொல்லுவான், எந்திரிச்சு வெளியே போடா. ஏன்? என் கம்பெனியை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். இன்னும் நான் ஒரு படி போய் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. போலீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆர்டர்னு ஒன்று வரும். கண்ணீர் புகை குண்டு வீசு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? வீசணும். ஷூட்டிங் ஆர்டர், முட்டிக்கு கீழே சுடு, என்ன பண்ணணும்? சுடணும். அவ்வளவுதான் வேலை. லத்தி சார்ஜ், என்ன பண்ணணும்? மிலிட்டரியில் இருப்பாங்க. ஷூட், என்ன பண்ணணும்? ஷூட். அந்த இடத்துல குண்டு போடு, போடணும், வேலை முடிச்சு. ஏன்? பை ஆர்டர். அவ்வளவுதான். உன்னை மேல இருந்து ஒருத்தன் உத்தரவு கொடுக்குறான், அந்த உத்தரவுக்கு நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவ்வளவுதான். மிச்சத்தை மேல இருக்கிறவர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரோ அந்த ஆர்டர், அவ்வளவுதான். யூ மஸ்ட் ஃபாலோ. அது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். நான் ஒரு சபைக்குள்ள இருந்த காலத்தில் நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். தொடர்ச்சியாக ஒரு வருஷம் சகோதரன் கூட தான் இருக்கார். நாங்கள் தான் போவோம், கிராம ஊழியத்துக்கு போவோம், காஸ்பல் ஆர்மின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். நல்லா ஊழியம் போயிட்டே இருந்துச்சு. யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எங்கள் பாஸ்டர் கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. திடீர்னு எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு எப்பா அடுத்த மாசத்துலேருந்து போக வேண்டாம்ப்பா, நிறுத்திடுங்க ஊழியத்தை அப்படின்ட்டார். நோ மோர் கொஸ்டின். ஏன் கூட நாங்கள் கேட்கவே இல்லை, ஏன் கூட கேட்கவே இல்லை. அது சரியா தப்பா அது தேவையும் இல்லை. இந்த பிராக்டிஸை கர்த்தர் எதுக்கு கொடுக்குறாருன்னா, காண்கிற மனுஷனிடத்தில் நீ எவ்வளவு ஒபீடியண்டா இருக்கிறையோ காணாத தேவனிடத்தில் அவ்வளவு ஒபீடியண்டாக நீ இருப்பாய். காண்கிற மனுஷனிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறாயோ காணாத தேவனிடத்தில் அவ்வளவு அன்பு கூறுவாய். இந்த ஒபீடியன்ஸை கற்றுக் கொடுக்கதான். அங்க நல்லது கெட்டதுன்னு நீ அவங்ககிட்ட வகையறுக்க வேண்டிய வேலை உண்டு இல்ல. இந்த மாதிரி ஒபீடியன்ஸ் உனக்கு வந்தாதான் கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது நீங்க ஏன்னு கேட்காம கர்த்தருக்கு கீழ்ப்படிவீங்க. இல்லைன்னா கர்த்தர்கிட்ட ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. தாவீது இந்த மொசக்கொட்டை பூச்சி வரும்பாரு, அந்த சவுண்டு வந்தோடனே பின்வழி சார் வழியா போ. தாவீது ஏன்னு கேட்க மாட்டான், ஏன்னு கேட்கவே மாட்டான். ஆண்டவரே அம்மோனியர் மேல போலாமா, போயிட்டேன், வேலை முடிச்சு. நோ மோர் கொஸ்டின். நீ தேவாலயத்தை கட்டக்கூடாது, உன் பையன் தான் கட்டுவான். ஓகே ஆண்டவரே. நீ அமைதலாயிரு, ஓகே ஆண்டவரே. 40 நாள் உபவாசம் இரு, ஓகே ஆண்டவரே. மலைக்கு மேல மோசே, ஓகே ஆண்டவரே. தகப்பனும் தாயை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, ஓகே ஆண்டவரே. உன் பையனை பலி கொடு, ஓகே ஆண்டவரே. அப்படிதான் இருக்கு பைபிள்ல. அவ்வளவுதான். அதனுடைய விளைவுகள் அத்தனையும் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். உன் வேலை என்ன தெரியுமா? தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்வது. இன்னைக்கு மறுதளிச்சு போற கூட்டம் ஒண்ணு இருக்கு. ஏன் செய்யணும், எதுக்கு பண்ணணும்? எனக்குன்னு ஒரு சுயசுத்தம் இருக்கு. நான் யார் தெரியுமில்ல, நான் படிச்சிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது ஒரு 1200 கிராமோ 3 கிலோ சொல்றாங்க, அவ்வளவுதான் மொத்த மூளையே இருக்காமா. 1200 சொல்றாங்க, அவ்வளவுதான் மொத்த மூளையே. அதுல 10% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவர் ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் எல்லா பிளானையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. உங்களை என்ன வேலை செய்ய சொன்னாரோ அந்த வேலையை தான் நம்ம செய்யணும்.
அந்த இடத்துல சுயநீதி வெளிப்படக்கூடாது. அப்பேற்பட்ட இயேசுவே சொல்றாரு பிதாவை பார்த்து, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இயேசு யாரு? சர்வ ஞானத்தின் ஆரம்பம்னு பைபிள் சொல்லுது. வசனம் சொல்லுது கொலோசியர்ல, ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள் அடங்கி இருக்குன்னு இருக்கு. யோவான் 13 சொல்லுது, பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார்னு இருக்கு. அதுக்கு பிறகு இயேசு சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. என்ன ஒபீடியன்ஸ்! அதான் பைபிள் சொல்லுது, தாழ்மையை என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். சிலுவையின் முடிவு பரியந்தம் தாழ்த்தினார். யூ ஆர் ஹியர் டு obedient the order. ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு எங்க பாஸ்டர் சொல்லும் போது, நிறுத்துப்பா இத, ஆனா எங்களுக்கு வருத்தம். ஏன் நிறுத்த சொல்லிட்டாரு? நல்லா போயிட்டு இருந்துச்சே, 2 இடத்துல சர்ச்செல்லாம் ஸ்தாபிச்சோமே, எங்க சபைக்கு கீழே தான் வந்துச்சு அந்த சர்ச்செல்லாம், எல்லாம் செஞ்சோமே, ஏன் நிறுத்த சொன்னாரு? இது கர்த்தர் பார்த்தது. அன்னைக்கு மோசே போய் சண்டை போடுனா யோசுவா சண்டை போட்டான், அவ்வளவுதான். ஏன் நான் போகணும்? காலேபை போக சொல்லுங்க. நான் செத்தா எவன் பொறுப்பு? என் பிள்ளைக்கு யார் பொறுப்புன்னு யோசுவா கேட்கவே இல்லை. மோசே மலைக்கு மேல ஜாலியா போய் உட்காந்து பாரு ஜோம் பண்றதுக்கு, நான் கீழே போய் சண்டை போடணுமா? கேள்வி கேட்கவே இல்லை. ஒரு நாள் வந்தது, மோசே உன் ஸ்தானத்தில் அவன் அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஏன் ஆண்டவரே? யோசுவா எனக்கு பின்னாடி ஆரோன் இருக்கிறாரு, ஆரோனின் சந்ததி இருக்குது, என் பையன் எலியேசர் கெர்சோம் இருக்கிறான், ஏன் இவ்வளவு பேர் இல்ல? நீ அவனை அபிஷேகம் பண்ணு. ஏன் தெரியுமா? அவன் ஏன்னு கேள்வி கேட்காம அப்படியே ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசல்ல உட்கார்ந்து இருந்தவன். நீ மலைக்கு மேல போனா மலைக்கு மேல வருவான், ஆசாரி கூடத்துக்கு போனா ஆசாரி கூடத்துக்கு போவான். அவன் தான் த பெஸ்ட் டிசைபிள், த பெஸ்ட் லீடர். நீ எவ்வளவு சிறந்த சீஷனாய் மாறுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிறந்த தலைவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். உங்கள் தாழ்மை ஒரு நாளும் வீணாய் போகாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் அவரை உயர்த்தினார். அதே தேவன் உங்களையும் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஏன் இயேசுவை தேடுகிறீர்கள்? சிலுவையில் அறைவதற்கா? இல்லை. நான் ஏன் இயேசுவை தேடுகிறேன் தெரியுமா? சீஷனாக பின்பற்றுவதற்கு, முடிவு பரியந்தம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு, கர்த்தர் விரும்புகிற விடுதலையை நான் பெற்றுக்கொள்வதற்கு. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா? நம்ம தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நாம் ஏன் இயேசுவை தேடுகிறோம்? அநேகர் முதலாவது அந்த கல்லறை இடத்துல அந்த பெண்கள் தேடி வந்தது போல மாம்சத்தில் வந்த இயேசுவை தேடுகிறார்கள். அந்த பாடி எங்க? அதே மாதிரிதான் இன்னைக்கும் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது இயேசு என்னென்னலாம் செஞ்சாரோ அதை தேடுகிறதிலேயே ஒரு வாழ்நாள் முழுவதும் போய்விடுகிறது. இல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடணும். பவுல் சொல்றாரு, உயிர்த்தெழுதலின் வல்லமை அடையும்படிக்கு இனி கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி தேட மாட்டோம், அறிய மாட்டோம். இனி எங்களுக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். நீங்கள் நான் அதை தான் தேட போறோம். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம், நான் தேவனை ஆவியில தேட போறேன். மாம்சத்தில் செஞ்சதெல்லாம் சாதாரணமான விஷயங்க. இயேசு வர்றதுக்கு முன்னாடியே எலியாவும் எலிசாவும் எல்லாரும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதை சாப்பாட்டெல்லாம் அநேகருக்கு கொண்டு வரதில்ல, மோசையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இவங்களால 5000 பேர் கொண்டாந்தாங்க. இயேசு 5000 பேருக்கு போஷிச்சாரு. ஆனா மோசே 6 லட்சம் பேருக்கு மன்னாவை கொண்டாந்துட்டார். அந்த மாம்சத்தில் வந்த காரியங்களை அல்ல, எனக்கு ஆவியில சில காரியங்கள் இருக்கு, அதை நான் தேட போறேன். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம், என் தேடுதல் ஆவியில் இருக்க போகிறது. எனக்கு என்னப்பா வச்சிருக்கிறீங்க? எனக்கொன்று ஒன்று நியமிச்சிருப்பீங்களே, அதை நான் பார்க்கணும். என் கண்கள் காணவும் இல்லை, என் காதுகள் கேட்கவும் இல்லை. நான் இனி அதை ஆவியிலே உணர்ந்த போகிறேன். 2வது, நான் ஏன் இயேசுவை தேடுகிறேன்? இந்த கானானிய ஸ்திரீ அடிமைப்பட்டிருக்கிற தன் சந்ததி விடுதலையாக வேண்டும் என்று ரொம்ப நாளா அடிமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுக்கு பிள்ளைகள் அது உள்ளது கிடைக்காம இருக்கலாம், அந்த துணிக்கையாவது கொடுத்துருங்க. ஆனா நீங்களும் நானும் துணிக்கையை கேட்கிறவங்க இல்லை, நீங்கள் நானும் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டோம். நாம மேஜையில் உள்ளதையே கேட்க முடியும். அவர் மேஜையிலிருந்து எடுத்து பிட்டு தருவார். அவர் மேஜையில் என்ன இருக்குது? சமூகத்து அப்பம் இருக்கு மேஜை மேல. அந்த சமூகத்தின் அப்பம் மேஜை மேல இருக்கிறத பிட்டு தருவார். நீங்கள் நான் அதை கேட்கிறவங்களாக இருக்க வேண்டும். கடைசியாக, நான் எதற்காக இயேசுவை தேடுகிறேன்? மறுதலிக்கிற கூட்டத்திலிருந்து இயேசுவை தேடுகிறேனா, அல்லது உண்மையாய் பின்பற்றுகிற சீஷர் கூட்டத்திலிருந்து நான் தேடுகிறேனா?
ஒரு கூட்டம் சுயநீதியோடு அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறது. 100% சரண்டர், 100% சரண்டர். பிதா அப்படிதான், பிதா கிட்ட இயேசு 100% சரண்டர். எப்பேற்பட்ட படிப்பு பவுலுக்கு! அவர் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் அடிமையானேன். 100% சரண்டர். அவ்வளவுதான். அதைத்தான் பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஒரே ஒரு காரியம், நான் கர்த்தரை ஆவியில தேட போறேன் அப்படி நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டும் உங்களுக்குள்ள தானா வந்துடும். ஆவியானவர் உணர்த்துறதை நான் சொல்றேன். நீங்க மட்டும் உங்களை 100% தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆவியில தேடணும்னு தீர்மானம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்துக்காகவும் மாம்சத்தில் தேடினதும் போதும் ஆண்டவரே. நாங்கள் இனி ஆவியிலே உம்மை தேட போகிறோம். உயிர் தெழுந்த வல்லமையை அடையும்படி நாங்கள் பின்பற்ற போகிறோம். நீர் எங்களுக்கு நியமித்தவைகளை பார்க்கும்படி, எங்கள் ஆவிக்குரிய கண்கள் பார்க்கும்படி என் கண்கள் திறந்தன. இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறதையும், அந்த மாதிரி தரிசனங்களை நாங்கள் பார்க்க எங்கள் கண்களை திறந்தருளுங்கப்பா. நாங்கள் மாம்சத்தை பார்த்தது போதும், கண்கள் திறக்கப்பட்டு மாம்சத்தை பார்த்தது போதும். ஆதாமின் கண்கள் திறக்கப்பட்டு மாம்சத்தை பார்த்தான். அது வரைக்கும் திறந்திருந்த ஆவிக்குரிய கண்ணு மூடிடுச்சு. இப்ப நாம சொல்லுவோம், எங்க மாம்ச கண்ணு இல்லாண்டவரை ஆவிக்குரிய கண்ணு திறக்கட்டும். ஊலாவுகிற தேவனை பார்க்கட்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நாங்க பார்க்கட்டும். எங்களுக்கு நியமித்தவைகளை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் சபை அப்படி ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்த சபையாய் காணப்பட கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.